Last question, sir, about the contestants. When you go to this BB show, actually the contestants are selected not only for their gameplay, one for their gameplay, one for their entertainment value, and one for their star value. But in the BB8 partigna, only gamers or people பேசுறவங்க they are the only ones who are good contestants னு ஒரு narrative set பண்ணிட்டாங்க. Actually, if you see, the camera was always following sound because of her entertainment value. If you see Hindi BB, Shrutika was 3/4 of the journey she went because of her entertainment value, because she was naive, she was truthful, she was entertaining. So that aspect எல்லாருமே மறந்துடுறாங்க, including the host. அதனால ஒரு judgmental-ஆ பார்க்கறாங்க, but it is the entertainers who carry the show. You agree, sir, or not with that? See, the whole show is for entertainment only. The Yeah, whole show, neither the contestants put the entertainer down, but the host puts the entertainer down, and the strong contestants followers also put the entertainer down. Ilya. ஏன் அது ஆகுதுன்னா the house is also making the people think in 200 angle that என்டர்டைன்மெண்ட்டா இருக்கிறத விட அவங்க நடிக்கிறதுக்காக போட்டிருக்கிற போர்வையை உடைக்கிற வரைக்கும் அந்த என்டர்டைன்மெண்ட் வராது. அவங்க ஒரு இறுக்கமா போட்டு நடிக்கிறாங்க பாத்தீங்களா, எல்லாருமே அந்த நடிப்பு உடைஞ்சாதான் என்டர்டைன்மெண்ட் வருமே தவிர நீங்க அதுலயே நடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இட் இஸ் வெரி டஃப். அதனாலதான் நான் சவுண்ட் ரியல் 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன். நாங்க we found out, sir. It is you who found out later. We all found out. Ma'am, I was the first person who went and posted real. Yeah, correct. அதுக்கப்புறம் you change your mind na. நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு என் புரிதல் 13 வார கேம் மேல மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு தான் பிரமாதமா கேம் விளையாடுது அப்படின்றது புரிஞ்சுச்சு. நாங்க சொல்றது எனக்கு கேமா பார்க்காம I was so influenced, nor I've done my reviews or my assessment analysis whatsoever on sound was completely on someone's influential, maybe Muthukumaran, maybe or something. அது நான் ஏதோ ஒருவேளை ரிவ்யூ பண்ணியிருந்தா கூட ஒரு ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்ணியிருப்பேன். ஸ்பேஸ்லயோ இதுலயோ பேசுறதுனால எங்கேயோ தவற விட்டேன். ஆனா கேம்குள்ள போனோடனே என்னோட அப்சர்வேஷனல் மைண்ட் 100% ரீட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ரீடிங் குவாலிட்டியில இவ விளையாடுறாளா, இவ என்ன பண்றான்ற அந்த ஒரு சென்ஸை உடனே இன்ஜெக்ட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துல சௌந்தர்யா சவுண்ட் 100% ரியல் கேம். அந்த 100% ரியல் கேம் ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்தது. எல்லாரும் விளையாடுறாங்க. 100% ரியல் கேம்ன்றது எப்படின்னா நம்மளோட பலவீனம் என்னன்றது கிளியரா தெரிஞ்சு ஆப்போனன்ட்டோட பலத்தை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி மார்க்கெட் குறையாம அந்த கேமை ஸ்டாண்ட் பண்றது தான் கேம். அது முத்துக்குமரனுக்கு டஃப் கொடுத்தது அந்த வீட்லயே இவங்க தான், சௌந்தர்யா தான். ஐ கேன் பெட் அண்ட் சே மஞ்சரியால ஃபைனல் தொடவே முடியாது. ஃபினாலே டாப் சும்மா மக்கள் நான் அது அங்க போனதுக்கு அப்புறம் தான் I can see the other side of the Manjari. I can see the other side of so many players. அவங்க எல்லாருமே thought that gaming-ஆ இருக்கணும், physical game பண்ணா மைண்ட் வெஸ்ட் இல்லைங்க, அது கூட கிடையாது. அது கூட கிடையாது. ஓப்பனா சொல்லணும்னா அது கூட கிடையாது. இவங்க எல்லா இன்டெலிஜென்ட் ஃபேக்டர் தான் இந்த கேம் நினைச்சாங்க பாருங்க, அங்கதான் தோத்துட்டாங்க. எக்ஸாக்ட்லி அங்கதான் இவங்க அத்தனை பேரும் தோத்துட்டாங்க. விஷாலும் பவித்ராவும் சௌந்தர்யாவும் இன்னைக்கு டாப் 5 வர்றதுக்கான ஒரே காரணம் அதி புத்திசாலித்தான இந்த ஷோவை காப்பாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. அழகா இருந்தாலும் இந்த ஷோ காப்பாத்தணும்ன்றது கிடையாது. ஆனா என்டர்டைனரா மக்களை ரிலேட்டபிளா கனெக்ட் ஆனா இந்த ஷோ காப்பாத்திடும்ன்றதுதான் இந்த ஃபேக்ட். இன்ஃபேக்ட் நீங்க சொல்றீங்களே சார், மஞ்சரி in her own page she ran a campaign saying that வெள்ளத்தோலா இருந்தாதான் we can win this thing, கருப்பு பிளாக்கா இருக்கிறதுனால we'll be subject. இப்படி எல்லாம் அவங்க பேஜ்ல கேம்பெயின் ரன் பண்ணாங்க. ஆக்சுவலா மஞ்சரி பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. ஆக்சுவலா இந்த பாயிண்ட நானே வேற மாதிரி கூட ஒரு தடவை பேசியிருக்கேன். இத சொல்றதுக்கு கூட ஒரு மாதிரி கலரா தான் இருக்கணும் போல் இருக்கு, நல்ல கருத்தை சொல்றேன். அந்த கலரை வச்சு ப்ளே பண்ணாங்க. இத நானே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் மஞ்சரி கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அது யாராச்சும் பாத்தீங்களா? அதாவது நீங்க ஏன் உங்க அஃபென்சிவ் கேம் முத்து கிட்ட விளையாடவே மாட்டேங்கிறீங்க, விளையாடவும் இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவங்க ஒரு பதில் கொடுத்தாங்க. அப்பதான் எனக்கு மஞ்சரி யாருன்னு புரிஞ்சுது. சரி, ரைட். என்ன சொன்னாங்க சார்? அதாவது இவங்க வெளியில இருக்கும் போதெல்லாம் ஓட்டு போட்டு வந்துட்டாங்களாம் முத்துன்னு. உள்ள விளையாடும் போது அந்த லாஃபுல்னஸ் இல்லையா,
அதனால என்னைய ஏமாத்திக்கிட்டு என்னால எப்படி முத்துவ ஆஹா அப்படின்ட்டு போயிட்டேன் நான். இதுதான் உங்க அதெல்லாம் சும்மா சார். அவ வின் Sir, பண்றதுக்கு கூட ஒரே sir, அழுதாங்க. அப்புறம் நீ வின் பண்ணிடா முத்து எல்லாம் நான் சொல்லிட்டு. நான் அதாவது இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஓட்டு போடாத மிச்சவங்க எல்லாரையும் விளையாடுவீங்க, ஓட்டு போட்டுட்டதுனால முத்துவோட விளையாடல அதானே சொல்ல வரீங்கன்னு நானும் சர்க்காஸ்டிக்கா கேட்டு போயிட்டேன் நானு. இது 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 இத மாதிரி ஒரு trying to project so judgmental, clarity of speech, so intellectual, தமிழ் பிச்சு உதறது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேம் வந்து விளையாடணும்னா நீங்க கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் தான் நடத்தணும். பிக் பாஸ் ரிவ்யூ நீங்க வந்து இயல்பா ஒருத்தன் வர்றவன் உங்களை எவ்வளவு வேகமா தட்டுறானோ அதான் கேம் இது. And as you said, it's a purely an entertainment show. BB is up on the quiz game. Illata, you got that page. நான் வந்து comment உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. I was the first person who started wantedly December 9th top 5 ன்னு ஒரு ரேட்டிங் போட்டேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. I was the first person to initiate that. வேணும்னே இத இந்த 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 ரேங்கிங்கை வேணும்னே கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. என் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஜாக்லின் இருக்க மாட்டா. அதே மாதிரி என் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ரயான் தான் டிடிஎஃப் வின்னர்னு போட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் அடுத்து அந்த வீக்கோ இல்ல அதுக்கு அடுத்த வீக்கோ ரயான் வெளில போற லெவலுக்கு இருக்கிற ஒரு பிளேயர். நான் எனக்கு என்ன புரிஞ்சுது அந்த கேம் அந்த டைம்ல என்ன எனக்கு கன்சீவ் ஆச்சு, எனக்கு என்ன புரிஞ்சுதோ அது நான் இந்த தடவை கிட்டக்க போகும்போது அதை நான் லிட்டரலா ஃபீல் பண்ணேன். அண்ட் அட் த சேம் டைம் முத்துக்குமரனால ஜெயிக்கவே முடியாத ஒரு கிரவுண்டு இந்த டிடிஎஃப்ன்றது எப்ப அதுவும் எனக்கு புரிஞ்சுதோ அதை நான் முத்துக்குமரன்ட்டே போய் சொன்னேன். உன்னால இந்த கேமை அணுகவே முடியாது. காரணம் என்னன்னா நீ இந்த கேமை ஜெயிக்கணும்னு முடிவு பண்ண அந்த நிமிஷத்துல இருந்து ப்ரெஷர் எக்ஸ்ட்ரீமா இருந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ விளையாடும் பொழுது இந்த கேம் ஜெயிக்கிறதுக்கான நோக்கம் இப்ப இந்த கேமை நீ ஜெயிக்கணும்ன்ற நோக்கம் இது ரெண்டுத்துலயும் ஏதோ ஒரு தப்பு தான் உன் நிதானத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டான். பட் நாங்க he got panic. He got so much pressure into mind. ஆனா அது எதுக்குன்னா அவனோட நோக்கத்துல ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்திருக்கணும். அப்படி சேஞ்ச் இல்லைன்னா அவன் அந்த டிடிஎஃப் அணுகின முறையே தப்பா இருந்தது. If you observe, Okay, sir, okay, from the okay. beginning, Thank under you, pressure. Usha, okay, one minute, sorry. Usha. Like, appreciate all your questions because I know நிறைய speakers ரொம்ப நேரம் wait Okay, பண்றாங்க. I We'll come understand. back again. Okay, thank you. Thank No, you. no, Shruti. thank you for giving me this opportunity. Yeah, thank you. Shruti. Usha, I'll come back to you tomorrow. Okay, sir. Okay, Thank Deepika. you. Okay. Sorry, நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்களா அதான். No problem. இல்ல எனக்கு அதுல ப்ராப்ளம் இல்ல. பட் I was keep answering. Okay, yes, we saw it. Deepak அப்புறம் ஸ்ருதி பேசலாம். ஒன்னே சொல்லிக்கிறேன். இது ஜெனரல் ஸ்பேஸ் தான். யாருக்கு வேணாலும் கிளாரிபிகேஷன் எல்பி வேல நீங்க வச்சீங்கன்னா சார் கிட்ட கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் போட்டு வச்சிருக்கீங்க, மேல வந்து நீங்க கேட்கலாம். தீபக் பேசுங்க. தீபக் சார் குட் ஈவினிங் சார். ரவி சார் கேக்குதுங்களா சார்? ரேபிட் ஃபயர் மாதிரி சார். இப்போ ஷோலாம் முடிஞ்சிருச்சு சார், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ டாப் 10 கண்டஸ்டன்ட்னா அப்படியே வின்னர் அண்ட் ரன்னர் வேணாம் சார். தேர்ட் பொசிஷன்ல இருந்து நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இல்ல உங்களுக்கு டாப் 3ல இருந்து 1 2 3 கேக்குறீங்களா இல்ல எப்படி கேக்குறீங்க நீங்க? இல்ல சார், வின்னர் அண்ட் ரன்னர் வேணாம் சார். 3 to 10 போதும் சார். அதே மாதிரி லாஸ்ட் 20 to 24 சார். சரி, ஓகே. 3 to 10. ஓகே. தேர்டு அன்டவுட்லி எனக்கு விஷால் தான். ஃபோர்த் எனக்கு வந்து ரயான். ஓகே சார். ஹலோ. ஓகே சார். ஓகே சார், கேக்குது. ஓகே சார். 5th பவித்ரா. 6th ஜாக்லின் தான். சாரி. தேர்டு தீபக். 4th விஷால். 5th ரயன். 6th ஜாக்லின். 7th 7th என்னை கேட்டா அருண். 8th மஞ்சரி. 9th ஆனந்தி. 10th ராணா. ஓகே சார். இப்போ நான் லாஸ்ட் 4 ஏன் கேட்டேன்னா, அவங்க எல்லா 24மே சூப்பரா தான் ப்ளே பண்ணாங்க. ஆனா ஒரு அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா யூஸ் பண்ணிக்கலன்னு தோணும்ல. அந்த லாஸ்ட் 4னா யாரை சொல்லுவீங்க சார்?
லாஸ்ட் 4ல சரி 1 தர்ஷா, 2 அர்ணவ், ஓகே 3 ஓகே சாச்சனா, 4 நானு. ஓகே 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 சார். இன்னொன்னு என்னன்னா சார், இன்னொன்னு ரிவ்யூ பண்ணவங்க நிறைய பேர் எப்படின்னா சார், இப்ப சவுண்ட பிடிக்காது அது ஒண்ணு, சவுண்டு கூட யாரெல்லாம் ஃப்ரெண்டா இருக்காங்களோ அவங்களையும் பிடிக்காது அவங்களுக்கு. இப்ப யாரெல்லாம் சவுண்ட் எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஃபேவர் ஆயிடுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சாச்சனாவை சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு என்ன சொல்லனே தெரியல சார். அந்த அளவுக்கு இருந்துச்சு. நான்லாம் யாரோ ஒருத்தன் தான் சார், எனக்கு யாருன்னு கூட தெரியாது சவுண்டு. பட் அவங்களோட கேம் அவங்கள ஒரு என்டர்டெயின் பண்ணுச்சு, ஒரு பாக்கணும்னு தோணுச்சு, லைவ் பாக்கணும்னு தோணுச்சு, அதனால பார்த்தது தானே தவிர மத்தப்பெல்லாம் எந்த சார் ஒரு அது ஒரு தேங்க்யூ சாதாரண சார். விஷயம் இல்ல சார். ஒருத்தங்களை ஒரு இடத்துல ஒரு பக்கா என்டர்டெய்னிங்கான ஒரு மேட்ரா, ஐம் சாரி, ஒரு பக்கா எக்ஸைட்மெண்ட்ல ஒரு ஒன் மேன் ஷோ போயிட்டு இருக்கும் போது அதை தவிர்த்து இன்னொருத்தங்களை பார்க்க வைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் மீடியாலன்றது மீடியா ஃபீல்டுக்குள்ள இருக்கிற பீப்புளுக்கு நல்லா தெரியும். அதுல ஒரு கிரவுண்ட் ஸ்பேஸை எடுத்து அதுல ஒரு பெரிய அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணி கொண்டு வர்றதுன்றதுலாம் இம்பாசிபிள் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ தீபக். சுத்தி தானே அடுத்தது? ஆமா, ஸ்ருதி தான். சாரி, ஓகே, சுத்தி பேசுங்க, அடுத்து சுத்தி கொடுக்குறேன். ஹாய் சார். எனக்கு கொஷனுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கும் சவுண்டுக்கும் உள்ள பாண்டை வந்து நான் ரொம்ப ரசித்தேன் சார். ஏன்னா நீங்கள் சவுண்டு ஓடிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து நீங்கள் சவுண்டை கலாய்ச்சது, அதை அவங்க பார்த்து ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி சிரிச்சதாகட்டும். அதுக்கப்புறமே அந்த பெட்டியெல்லாம் வந்ததுக்கப்புறம் கூட லைவ்ல வந்து சவுண்ட் உங்கள் கூட உட்காந்து பேசினாங்க. உங்களுக்கும் சவுண்டுக்கும் உள்ள பாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் வீக், நீங்கள் போன வீக் வந்து என்னடா இவர் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்த வீக் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு உங்க பாண்டை பாக்குறதுக்கு. உங்க கூட நீங்களும் உங்ககிட்ட பேசின விதம், உங்க பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆனது வந்து நீங்க நல்லா காமிச்சுக்கிட்டீங்க. அது நல்லா இருந்துச்சு சார் அந்த பாண்டை பாக்குறதுக்கு. தேங்க்யூ மேம். ஆக்சுவலா என்னன்னா ஒரு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் செல்ஃப் ரிக்ரெட்னு ஒன்று இருக்கு என்கிட்டக்க. ஒரு விஷயம் நான் எனக்குள்ள ரொம்ப ஹானஸ்டாக ஃபீல் பண்ணுறது என்னன்னா, வெளியில என்ன அப்படின்றதுக்கு நான் கேமர் கிடையாது, பிளேயர் கிடையாது. ஆனால் வெளியில நான் என்ன பண்ணேன்றது எனக்கு மட்டும்தானே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு கன்சர்ன் என்னன்னா, எந்த ஆங்கிள் இப்படி யோசிக்க மறந்துட்டோம், எது நம்மளை இன்டரப்ட் பண்ணிடுச்சு, எதை என்னால் யோசிக்காம இந்த பொண்ணோட விஷயத்துல வந்து ஃபவுல் பிளே ஆயிட்டேன் அப்படின்னு ரொம்ப டீப்பராக திங்க் பண்ணும் பொழுது அந்த இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு என் கண்ணுக்கு வந்து ஒரு அஞ்சலி படத்துல ஒரு அஞ்சலி பாப்பா மாதிரி தெரியுது எனக்கு. அந்த பொண்ணு பாட்டும் அழகழகா ஒரு விஷயம் செய்யுது. அது ஒரு கவன ஈர்ப்புக்காக எந்த ஆர்டிபிஷியல் செக்மெண்ட்டும் செய்யாம செய்யுது. ஆனால் சில பேருக்கு சில மாதிரி இரிட்டேட்டும் செய்யுது. எல்லாமே ஒருத்தங்க செஞ்சாதானே அதோடைய 100% ஒரு ஃபுல்ஃபில்டான என்டர்டைன்மெண்ட். அதுல எல்லாத்துக்கும் மேல அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஜென்யூனா ஒரு விஷயத்த எஃபர்ட் எடுத்து சக்சஸ் பண்றவங்க ஒரு வேலை செய்வாங்கல்ல, அதுல ஜென்யூனா ஒரு எஃபர்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆகிறது தான் சவுண்டு. அது அந்த பொண்ணு செய்யும் போதெல்லாம் ரொம்ப அழகா தெரியுது. எனக்கு வந்து என்னன்னா, ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். நான் ஃபர்ஸ்ட் போய் சவுண்டு கிட்டக்க சவுண்டோடைய விளையாட்டெல்லாம் சொல்லி இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் தனியா கூப்பிட்டு இந்த பிரச்சனையை தான் சொன்னேன். இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, எனக்கு என்னமா தெரியும், அதுக்கப்புறம் வில்லியம் மேரி நீ அவரை தான் கேட்பேன்னு, அதெல்லாம் ட்விஸ்ட்லயே பெரிய ட்விஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னும் போது அந்த பொண்ணோடைய ஒரு ஒரு என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு கட்டிக்க போற பையனாவே இருந்துட்டாலும் அந்த பொண்ணு அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லணுன்ற அவசியம் சவுண்டுக்கு கிடையவே கிடையாது, அவசியமும் கிடையாது. அது அவர்கிட்ட ஒரு வார்த்தை நான் சொன்னேன், நீ பாட்டு அவசரப்பட்டு அப்படி கேட்காத, அவர்கிட்ட ஒரு வார்த்தை அவர் வெர்ஷனும் கேட்டுடு. நான் வந்து எனக்கு என்ன நடந்துச்சோ அதை சொன்னேன், ஆனா இருந்தாலும் ஒரு வருஷன் கேட்டுற. அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன இன்னொரு பதிலும் ரொம்ப அந்த பொண்ணு மேல இருக்கிற மரியாதையை தான் இன்னும் கூட்டுச்சு. பட் அதனாலலாம் எனக்கு ஒரு கேம் மேல இம்பாக்ட் மாறாது. ஆனா அந்த மரியாதையை கூட்டுச்சு. என்னன்னா அது என்னவா வேணா இருக்கட்டும், ஒரு பப்ளிக் கிரவுண்ட்ல ஒருமையில பேசுறது ரொம்ப தப்பு, அது அப்படி பேசியிருக்க கூடாது, சாரி ப்ரோ அப்படின்னு. எனக்கு என்னன்னா இந்த ரியல் இருக்குல்ல, இதை நீ கேம்ல காமிக்க கூடாதான்னு அன்னைக்கு நினைச்சேன்னா, அந்த பொண்ணு ஒட்டஞ்சு அழுது, நான் அதுக்கு முன்னாடி அந்த நடுவில் உட்காந்துருக்கும் போதும் சொல்லியிருப்பேன், நாம ஏதாவது தொட்டோம்னா அடுத்தது நடக்க போறது அந்த பொண்ணு அழுகும், அது 10 கேமரால
காப்பி ஆகும். அதுக்கு மேலே ஒரு எம்பத்தி சிம்பத்திலாம் வரதான் செய்யும். இதனால வெளியில 40 பேர் நம்மளை போட்டு தூக்கி மிதிக்க தான் செய்வாங்க இப்படின்ற வரைக்கும் சொல்லியிருப்பேன் அந்த நடுவில் உட்காந்துருக்கும் போது. ஆனா அந்த பொண்ணு அழுகும் போது வராத சிம்பத்தி, அந்த பொண்ணு அடுத்தடுத்த விஷயங்கள் அந்த பொண்ணாவே எடுத்து செய்யும் பொழுது வந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்ல தான் அந்த பொண்ணு எவ்வளவு ரியல். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட எப்படி சொல்றது, நெகட்டிவா நெருங்கவே முடியாது அப்படின்றது. இப்ப நான் வந்து அதுவும் பிக் பாஸ் கேட்கிறேன், நீங்க அவங்கள உடைச்சிங்களா உடைச்சானா யோ இதியா உடைக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாதுன்ற மாதிரி இருந்தது. உடைச்சிங்களா என்ன சொல்றது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு இப்போ பவித்ரா கிட்ட எனக்கு நெருங்கவே பயம். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப 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 எப்படி சொல்றது, அந்த கேம் அந்த பொண்ணு இந்த வீட்டை ஜீவன் மாதிரி வாழுது. என்ன சொல்றது, நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பி வெளியில வாமான்னா என்னமோ வீட்டுல பால் 2 ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன், போகும்போது அதை எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லிட்டு போகுது. அந்த மாதிரியான ஒரு பொண்ணு அது. இப்படிப்பட்ட ஒரு பீப்புள் கிட்டக்கெல்லாம் நம்ம போய் ஸ்ட்ராங்கான கேம்லாம் ஆட முடியாது. எப்போ கேம்னு ஒன்று விளையாடாத நேரத்துல. அப்படி சவுண்டு கிட்ட நான் பார்த்ததுதான். அதுக்கப்புறம் எங்க 2 பேரோட காம்போ போனது அப்படிதான் போச்சு. எம்மா நீ பண்ற பாரு ஒரு கூத்து அப்படின்ற மாதிரி தான் போச்சு. அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ வெரி 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 யூனோ ரொம்ப ஒட்டிட்டா ப்ரோ. ஆமா சார். அது ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கும். எனக்கு என்னன்னா, உன்னைய நம்பி பிளேயர்ன்னு நம்பி பெட்டெல்லாம் வேற கட்டினே, நாசமா போச்சு போ நீ ஓடுறவன்னு. அதுதான் பண்ணியா போச்சு. பட் இட்ஸ் ஓகே. அண்ட் எண்ட் ஆஃப் த டே she came to that place only because of her. இந்த வெளியில யாராச்சும் ஒருத்தங்க பிராண்ட் பண்ணி அவங்களால வந்தேன் இவங்களால வந்தேன், அவங்களுக்கு பிஆர் ஜாஸ்தி இதுன்னா அதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்லை. சார் அப்புறம் என்னோட கொஸ்டின் என்னன்னா சார், ஜாக்கும் சரி ரயனும் சரி இப்போ சவுண்ட் வந்து ரன்னர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்துச்சு? அது ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் அவங்க உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களா? நான் பார்ட்டியில பார்த்தேனே, ஆனா சொல்ல மாட்டேனே. நான் அது மட்டுமா பார்த்தேன்? நான் பார்த்ததை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். இன்னும் 15 மணி நேரத்திற்கு ஓடும். அவ்வளவையும் பார்த்து விட்டேன். இந்த படத்துல ஒரு ஹிட் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஃப்ரெண்ட் கிளைம் பண்ணிட்டே இருந்தாங்களே. அதுல அது நிஜமாவே இந்த படத்துல வந்த மாதிரி ஐயோ பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. டேய் நீங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல இப்படி தாண்டும் போது ஒண்ணு இருந்தீங்களா, யாரா நீங்களா அப்படின்ற மாதிரி. ஐயோ என்ன சேஞ்சு. அதுல ஒரு சில பேர்கள் என்னால சொல்லவே முடியாது. எங்க இருந்து என்ன ஸ்மோக் எஃபெக்டா இருக்கே, எங்கேயாவது ஏதாவது போடுறீங்களா ஸ்டேஜ்ல நினைச்சா குபுன்னு ஒரு இடத்துல எல்லாம் பத்திட்டு எறியறது பார்க்கும்போது ஐயா நெஞ்சு வலிக்குது ஐயான்ற மாதிரி. ஐயோ மொத்த பார்ட்டியில 18 பேர்ல வீட்டுக்கு போய் தோசை சட்னி சாப்பிட்ட ஒரே ஆள் நான் தாங்க. சார் அப்ப அவங்க ஜென்யூனா சவுண்ட் கூட ஃப்ரெண்டா இல்லன்னு நினைக்கிறீங்களா? நோ கமெண்ட்ஸ். இதுக்கு நான் பதில் சொல்லல. ஆக்சுவலா உண்மையான நட்புக்கு விளம்பரமே தேவையில்லைங்க. ஆனா அங்க விளம்பரமா நிறைய நடந்தது தவிர நட்பு உண்மையா இருக்கான்றது வெளியில அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததை பார்த்தேன். அதுல உண்மையான நட்பு நிறைய பார்த்தேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சுஜி பேசுங்க. ரவி சார், நான் உங்களோட பிபி ரிவ்யூட ஒரு பெரிய ஃபேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்யூ மேம். ஐயோ மேம்லாம் கூப்பிடாதுங்க சார். அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் வீக் எவிக்ட் ஆகலைன்னா எவ்வளோ டேஸ் அங்க அடுத்த வாரம் இருந்திருப்பீங்க? அனுப்பிச்சிருப்பேன். ஏன்னா இவனுங்க செஞ்ச ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்தா ஐயய்யா எனக்கு ஏதோ பாவம் பார்த்து வெசல் வாஷிங் வரைக்கும் போயிட்டதே இவனுங்க. எனக்கு கொடுத்த பெரிய ஆக்டிவிட்டி இவனுங்க என்னன்னா பந்து எடுத்து போடுன்றானுங்க, அதை எடுத்து ஓடுன்றானுங்க. அது நமக்கு நீங்க அதெல்லாம் வச்சாதான் இந்த கேமை நகர்த்த முடியும்னா என்னைய வச்சுக்கிட்டு அந்த கேமை நகர்த்தவே முடியாது. அதனால ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கிடைச்சு அப்படி ஒரு ஸ்பேஸ் எடுத்து அப்படி விளையாடணும்னு நினைச்சா அப்படி நான் ப்ரிவிலேஜ்னு நான் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஹவுஸ் டாஸ்க்குங்க பண்றாங்க பாத்தீங்களா, அதுவே எனக்கு பெரிய சேலஞ்ச். இதை தாண்டி டாஸ்க்குன்னு ஒன்று வர அந்த பிசிக்கல் டாஸ்க்ல எல்லாம் என்னுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொருள் அடுக்கிறது, அந்த ஆர்டர்ல அடுக்கிறது, இல்ல மைண்ட் கேம் ஆடுறது, இல்ல ஏதாவது இந்த ஷீட், இதெல்லாம் நான் ஆடிடுவேன் இந்த பிசிக்கல் டாஸ்க். ஸோ அப்படி சொல்ல முடியாதுல்ல இந்த கேம்ல. அப்படி
ஸோ அப்படி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு 2 வாரம் தாண்டது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்படி டஃப்பா இருந்தா கஷ்டம். பட் ஓகே, உங்க பார்ட்டிசிபேஷன் தான் எல்லாத்துலயும் மொக்க வாங்கினாலும் பரவாயில்ல அப்படி இப்படின்னாங்கன்னா நான் ஒரு 50 நாள் தாண்டுவேன். இல்ல உங்க கேம் எது பார்க்கணும் சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். அது ஃபர்ஸ்ட் வீக்ல நான் நம்புவேன். அது அது இல்ல ஃபர்ஸ்ட் வீக்கே அது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. நீங்க சொன்னது அந்த உப்பெடுத்து வைங்க சொல்லி ப்ரோமோல எல்லாம் வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருந்த ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் அந்த டைம் கூட சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிருச்சு, செகண்ட் வீக்கோட கேம் நான் ஆனந்தி கிட்ட சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் வீக் கேமே உன் கூட தாமான்னு. அப்ப நான் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான் என்கிட்ட ஜாக்லின் கேட்டதுக்கும் இவங்க கேட்டதுக்கும், இப்ப என்ன பாய்ஸ் கிட்ட ஒரு பவர் இருக்கு, அந்த பவர் போகணும். அந்த பவர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஓகே தானே, எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு நான் அப்ப கேட்டேன். அப்ப நான் என்ன கேட்கலான்னு வச்சிருந்தேன்னா, சரி நான் பாய்ஸ் கிட்ட இருக்கிற அந்த பவர் எடுத்துடுறேன், உங்க எல்லாருக்காகவும் தானே அதை எடுக்கிறேன், என்னைய அடுத்த 4 வாரத்துக்கு நாமினேட் பண்ணக்கூடாது, உங்கள என்னைய தவிர யாருக்கு வேணாலும் நாமினேட் பண்ணலான்றது தான் கேட்டுட்டு அந்த பவரை நானே புடுங்கி விடுற பிளான்ல இருந்தேன். ஏன்னா நான் மட்டும் தானே இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன், இந்த சைட்ல இருக்கேன். நான் இவனுங்களை கன்ஃபெஷன் ரூம்குள்ள எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால நான் அதை பண்றேன்னு சொல்லி அதுதான் என்னோட அடுத்த வார கேமா வச்சிருந்தேன். பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் இல்லைங்க, ஏதாவது நடக்க 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 ஏதாவது ஒண்ணு நடந்தா, இல்லாட்டி இவனுங்க என்ன பண்றானுங்க, கோடை தாண்ட சொன்னா குதிச்சுக்கிட்டே வா, கணச்சுக்கிட்டே வா, இருமிக்கிட்டே வா, பறந்துகிட்டே வா, இதை எவ்வளவு நாள் தான் பார்க்க முடியும் சார்? அந்த கோர்ட்ல ஒண்ணு மென்ஷன் பண்ணி ஆகணும் சார். இந்த டாஸ்க் விளையாடலன்னு சௌந்தர்யா சொன்ன உள்ள இருந்த அதே கண்டஸ்டன்ட் அந்த கோடு இருக்கும்போது அந்த கோடை தாண்டறதுக்கு டாஸ்க் பண்ண சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க் சௌந்தர்யா தான் பண்ணாங்க. அது ஏன் அவங்க எல்லாம் அக்னாலஜ் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. அதான் சார் இது விஷயமே அதானே. அதுலயும் நான் அவள்கிட்ட போய் சொன்னேன், நீ வர்ட்டா பாய் எவ்வளவு பெரிய ஃபேமஸ் தெரியுமா வெளியில, அதுக்கப்புறம் ரோஸ் பண்ணா பாரு உட்காந்து சேர் போட்டு வேற லெவலு அப்படின்ட்டு போனேன். அந்த அந்த வீடியோ மட்டும் நிறைய வாட்டி பார்த்திருப்பேன். சௌந்தர்யா அவங்கள ரோஸ்ட் பண்றது நல்லா இருந்துச்சு. சொன்னேன், இவனுங்க மாசா நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்களை எல்லாரையும் வச்சு நீ தமாஸ் பண்ண ஒரு மேட்டர் இவனுங்களுக்கு வெளில போனாதான் தெரியும் சவுண்ட் அப்படின்ட்டு வந்தேன். அப்புறம் நீங்க பிக் பாஸ் கிட்ட கேட்பீங்கல்ல, என்ன ஒரு வாட்டியாவது ஃபேட்மேன் சொல்லி கூப்பிடுங்க சொல்லி அவர் கூப்பிட்டாரா? உங்களுக்கு அந்த ஜோக் சொல்லிட்டா, நான் ஷோ பூரா கேட்டா பார்ட்டில என்கிட்ட சொல்றாரு ஃபேட்மேன் இப்போ ஓகேயான்னு. யோ போயா, இத உள்ள மைக்ல சொல்லியிருந்தா ஆத்ம திருப்தியோட வெளில வந்திருப்பேன், பக்கத்துல சொல்லிட்டு போறேன்ட்டு போயிட்டேன். கடைசி வரைக்கும் சொல்லல. அப்புறம் ஜஸ்ட் ஒரு சீரியஸான கொஸ்டின். ஆக்சுவலி ஜாக் எவிக்ட் ஆனா அன்னைக்கு ட்விட்டர் ஸ்பேஸ்ல அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப அழுது அப்படியெல்லாம் ரொம்ப இது பண்ணாங்க இந்த ஷோய்க்காக. அதே மாதிரி சிலவங்க எல்லாம் ஃபேமிலி உமன் தான், அவங்க எல்லாம் கையெல்லாம் கட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படியெல்லாம் பேசுனாங்க. அதுவும் எத்தனை மணிக்கு 1 o'clock 2 o'clock எல்லாம் அந்த டைம்ல. அதெல்லாம் கேட்கும்போது இந்த அளவுக்கு அதை எடுத்துக்கணுமா சொல்லி எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. அது உங்க ஒப்பீனியன் என்ன? இதெல்லாம் டூ மச். இது ஒரு கேம், எண்ட் ஆஃப் தி டே ஒரு கேம். ஆனா உங்களுக்கு எவ்வளவு ஒருத்தங்க மேல ஒரு அன்பும் பற்றுதலும் இருந்தா அந்த அளவுக்கு யோசிக்கிறது அதுவே அந்த பொண்ணு கோடி ரூபாய் சம்பாரிச்சதுக்கான விஷயம். பட் ஆனா அந்த மொமெண்ட் அப்படிதாங்க இருந்தது. அதாவது 2 days நிறைய பேர் அழுதாங்க. வலைன்னு தெரியாம போய் மாட்டிச்சு. வைராக்கியமான பொண்ணுனா அந்த வீட்லயே வைராக்கியமான ஒரு 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 எப்படி சொல்றது, உண்மையிலேயே அந்த பொண்ணு சொல்ற விடு பாத்துக்கலாம் தான். அப்படி ஒரு பொண்ணு அது. அவ்வளவு வைராக்கியமான பொண்ணு, விரிச்சது வலை, எமோஷனல் மெதுவா காயின் நகர்த்துறாங்க. அந்த பொண்ணு கரெக்டா வாய் விட்டுச்சு, எனக்கு அவமானமா இருக்குன்னு சொன்னவனை புடிச்சிட்டாங்க. இனி இப்போ அனௌன்ஸ் பண்றா, முத்து ஓடினான் அவளை பாசிஃபை பண்ண, உடனே முத்துன்னாங்க, முத்து ரிவர்ஸ் வந்தா, சொன்ன அடுத்த வேகத்துல ஜாக்லினை கொக்கி போட்டாங்க. இது இம்பாசிபிள்னு தெரியும். இந்த பொண்ணு கன்ஃபார்மா வைராக்கியத்துக்கு ஓடினா எடுத்துட்டு வராம திரும்பி வராதுன்னு தெரியும். எல்லாம் அதாவது எப்படி சொல்றது, நான் கொன்றேன்னு எவனாச்சும் சொன்னா அது கிடையாது. இந்த பொண்ணை பிளான் பண்ணி 3வது நாள் டெம்ட் ஏத்தி
அந்த பொண்ணை செல்ஃப் இதுக்குள்ள தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு அந்த பொண்ணு வாயாலேயே ஒத்துக்க வச்சு இப்ப அந்த பொண்ணு டெசிஷன்னாலேயே வெளில போற மாதிரி ஒண்ணு கொண்டு வர்றதுன்றதுலாம் ஸ்மார்ட்டஸ்ட் வே. அது அந்த பொண்ணு வந்து இப்ப என்ன சொல்றது 14 வார அவளுக்கு ஆக்சுவலா வந்து இந்த ஃபைனல் ஸ்டேஜை தொடுறதுல அவ்வளவு ஆசை இருந்தது. அது என்ன சொல்றது நத்திங். ஆமா, அது லைவ்ல நிறைய பார்த்தோங்க. அது ரொம்ப இது பண்ணாங்க. அந்த லாஸ்ட் ஒரு டாஸ்க் வைக்கலன்னா அவங்க அதை எடுத்திருக்கவும் மாட்டாங்க எனக்கு தெரியும். ஆக்சுவலா அவங்களோட எண்ணம் எடுக்கிறத விட இவனுங்க போய் எடுக்கிறதுக்காக பண்றதே அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பவித்ரா எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கம்ப்ளீட்டா she took it in a complete different way that she needs to prove it அப்படின்னு. அந்த she needs to prove itனா அந்த புக்கு படிக்கும் போதே தெளிவா படிக்கணும். இந்த கேமை நீங்க எப்படி அணுகுறீங்களோ அதுல தான் இந்த கேமோட விக்டரி. இந்த கேம்ல என்னால முடியாதது ஒண்ணு முடியாதுன்னு தோணுனதுக்கு அப்புறம் அது சரியான நேரத்துக்குள்ள உள்ள வர்றது தான் கேம். நாம உள்ள வந்து பணப்பெட்டியோட வந்துட்டா நமக்கு அது அசிங்கம் அவமானம் அப்படி நமக்கு தேவையில்லை. அப்ப இந்த சேலஞ்சை எதிர்கொள்றதுல எனக்கு என்ன மரியாதை இவ்வளவு பர்சனலா உள்ள எடுத்துட்டு போனா கஷ்டம். இப்போ எனக்கு கூட இருக்குங்க பார்க்க வந்து அப்படியே ரோஷமா 45 நாள் கொடுத்தாலும் 80 மீட்டர்லாம் நீங்க சொல்ற செகண்ட்ஸ்குள்ள என்னால் சத்தியமா பண்ண முடியாது. நம்மளால முடியாதுன்ற ஒரு பாயிண்ட சீக்கிரமா அசஸ் பண்ணிடும். நான் முடியவே முடியாதுன்னு சொல்லல, நம்மளை எமோஷனல் டிஸ்டர்படா அன்பேலன்ஸ்டான நேரத்துல இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஏன் சொல்றாங்க எக்ஸைட்டடான நேரத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாதுன்னு? எக்ஸைட்டடான நேரத்துல கொடுக்குற வாக்கோடைய சாதக பாதகங்களை அப்ப யோசிக்க முடியாது. ஸோ எக்ஸைட்மெண்ட்ல வாக்கு கொடுத்துட்டோம்னா அந்த வாக்கை நிறைவேற்றி ஆகணுன்ற நிலைமை வரும்பொழுது நமக்கு அவ்வளோ பாதகங்கள் வரும்போது அன்னைக்குதான் ரிக்ரெட் ஆகும். அது மாதிரி எமோஷனலான இதுல வந்து இப்ப இந்த பொண்ணு ரயன் போயிருக்கான். இப்ப இந்த பொண்ணு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போனா கூட இந்த பொண்ணு என்னதான் இந்த பொண்ணு எடுத்த டிசிஷனுக்கு இந்த பொண்ணு அந்த டிசிஷன் படி போக தான் போறான்னா அந்த 10 நிமிஷம் கொஞ்சம் எல்லார்கிட்டையும் ரயன் ஒரு நிமிஷம் நீ போறதுக்கு முன்னாடி இங்க வா, இதை பேசு, இது எப்படி ப்ராக்டிக்கல் எவ்வளோ அப்போ பெர் செகண்ட் பவித்ராவுடைய ரன்னிங் டைம் என்ன இவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிருந்தா அது வேற. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு டெசிஷனுக்கு எஸ் சொல்லிட்டு நோ சொல்லணுன்ற பேக்கப் வராது. இப்போ ஒரு வைராக்கியத்துக்கு எஸ் சொல்லிட்டு போறதுன்றது we can appreciate the effort. She went like a queen, everything is fine, but I wouldn't say it's a smart, I wouldn't say என்னைய கேட்டா என்னைய பொறுத்த வரைக்கும் 15 weeks உடைய அந்த பொண்ணுடைய ஹார்ட் எஃபர்ட் எமோஷனல் இம்பேலன்ஸ்ல மிஸ் பண்ணிட்டான்றது தான் என்னுடைய கருத்து. ஆமா சார். ஏன்னா லைக் சௌந்தர்யா பவித்ரா வந்ததுக்கு அப்புறம் ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு நினைச்சது ஓகே. பட் சௌந்தர்யா ரிட்டர்ன் வரும்போது அட்லீஸ்ட் ஓகே இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கு அப்படின்றத அவங்க யோசிச்சிருக்கணும். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா சார், ஆனந்தியும் சுனிதாவும் அந்த சௌந்தர்யா திரும்பி வந்தது தப்பா பேசினதுனால பை மிஸ்டேக் இல்ல நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும் திருப்பி வெறும் கையோட வந்துட்டா ஒதுக்கிட்டு பேசினா கூட அவ பயங்கரமான வைராக்கியக்காரி. சௌந்தர்யா மேட்ரே இல்லாம அவ பவித்ரா உள்ள வந்ததை தான் கேமா பாப்பா. சௌந்தர்யாவை ஏன்னா ரயான் சொன்னாரு சார், நீ அது பாசிபிளே இல்ல நீ திருப்பி வந்துடுன்னு சொல்லிதான் அந்த வீட்டுல எல்லாருமே சொல்லிட்டோம். அந்த வீட்டுல சொன்னா ஜாக்லின் கிட்ட எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா இதுதான் அவங்க டோன், எனக்கு தெரியும்டா உர்ரா பாத்துக்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க அவங்க. அது வந்து எல்லாருக்குமே ஒரு 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 என்ன சொல்றது அதுக்கப்புறம் வாய்ஸ் ட்டு போயிடுவாங்க. Got it sir. Okay, BB8. BB8. ஓகே, அதான் சார் நான் இது என்னன்னா இதோட கன்க்ளூஷன் முடிச்சலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபைனல் முடிஞ்சுச்சு. நீங்க இன்னுமே நிறைய ஸ்பேஸ்க்கு போறீங்க, அது பாசிட்டிவா இருக்கணும்னு எனக்கு ஆசை. என்னோட ஆசையை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது இந்த கோவா கேங்கு அப்புறம் இந்த சோஃபா கேங் இருக்குல்ல, இது ரெண்டுமே வெளியே வந்து ஒன்னா இருந்து அவங்க ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு